ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு காவேரி பிரச்சனை ரொம்ப பெருசாக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குங்க. தண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ அதை பற்றி மட்டும் இல்லைங்க, நம்மளால நம்ம தண்ணி பிரச்சனையை எப்படி சரி செய்யறது அதை பற்றி தான். எவ்வளவு நாள் தான் நம்ம அடுத்தவங்களே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது? நம்ம பிரச்சனையை நாமே சரி பண்ண முடியாதா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வாங்க பேசலாம். நாம் எல்லாருமே இப்போ காவிரி பிரச்சனைக்காக பயங்கரமாக போராடிட்டு இருக்கோம். ஹேஷ்டேக் போட்டு நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். ஏன் இப்படி அடுத்த மாநில அரசு நமக்கு தண்ணி தர மாட்டேங்குது, மத்திய அரசு ஏன் நம்மளை ஏமாத்துது, இப்படி பல பிரச்சனைங்க பல மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் எப்பயுமே நம்ம பிரச்சனைக்கு அடுத்தவங்கள தான் குறை சொல்லிட்டு இருக்கோங்க. நம்மக்கிட்டேயே ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தா நம்மக்கிட்டேயே அந்த சொல்யூஷனும் இருக்குது. அதை ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? நம்ம என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் அவங்க வீட்டில் வர தண்ணியை ப்ராப்பராக சேமித்து வைக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ உங்கள் டேப்பை க்ளோஸ் பண்ணுறீங்க? எத்தனை பேர் அரிசி கழுவுற தண்ணியை எடுத்து செடிக்கு ஊற்றுறீங்க? எத்தனை பேர் போரில் வர தண்ணியை ஓட விட்டு தேவையில்லாமல் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்க. நாம் நம்ம வீட்டில் எவ்வளவு தவறுகள் செஞ்சிட்ருக்கோம். இதையெல்லாம் நம்ம கம்மி பண்ண ஆரம்பித்தாவே நம்ம தண்ணியை சேமித்து வைக்கலாம். அதை விட முக்கியமாக மழை நீரை நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணுங்க. இப்போ வெயில் காலம். இந்த டைமில் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ தண்ணியில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் மழை வரும்போது அந்த மழை தண்ணியை நம்ம சேமித்து வைக்க மறந்துடுறோம். இந்த டைம் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெயின் வாட்டர் சேவிங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணலான்னா, உங்கள் டெரஸில் வர ரெயின் வாட்டரை நீங்கள் சேமித்து உங்கள் போரில் விடலாம். அதுக்காக இப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் பிளம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த ரெயின் வாட்டரை எப்படி சேமித்து வைக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான், ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் டெரஸில் வர தண்ணியை நீங்கள் ப்ராப்பராக சேமித்து உங்கள் போரில் விடலாம். உங்கள் கிரவுண்ட் வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் போரும் காஞ்சி போகாது. இப்படி நம்மளாலேயே நம்ம தண்ணியை சேமித்து வைக்க முடியும். ஆனால் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அடுத்தவங்க ஏன் நமக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம ரொம்ப கருத்தாக யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மக்கிட்டேயே நம்ம மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்றத நம்ம யோசிக்கவே மறந்துடுறோம். நம்ம உலகத்தில் நல்ல தண்ணீரே 2% தான் இருக்காங்க. ஆனால் 4% மக்களுக்கு 2% தண்ணி எப்படிங்க பத்தும்? அப்போ நம்ம நல்ல தண்ணியை நம்ம சேமித்து வைக்கணும். நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இனிமேலாவது குழாவை திறந்து விட்டுட்டு யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் குழாவை மூடுங்க. தண்ணி வராதப்போ டேப்பை திறந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வரும்போது அது வேஸ்ட்டாக வீணாகிறது எத்தனை பேர் வீட்டில் நம்ம பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு இனிமேல் அதை செய்யாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியை நம்ம முதல்ல சேமித்து ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த வர சண்டே எர்த் டேங்க, April 22. எர்த் டே அன்னைக்காவது நம்ம உலகத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போங்க. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம உலகத்தை பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சமாச்சும் நம்ம கம்மி பண்ணலாமே. நீங்கள் கை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டவல் வச்சு யூஸ் பண்ணுங்கள். தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது பிளாஸ்டிக் பாட்டில் வெளியில் வாங்காமல் உங்கள் வீட்டிலேருந்து தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போங்க. கடைக்கு போகும்போது பிளாஸ்டிக் கவரை அங்கே போய் வாங்கிக்காமல் வீட்டிலேருந்து கூச்சப்படாமல் துணிப்பை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுங்கள். பக்கத்து தெருவில் தான் கடை இருக்கா, வண்டியில் போகாமல் கொஞ்சம் நடந்து போய் தான் கடைக்கு போயிட்டு வாங்கலேன். உங்களுக்கும் அது நல்ல உடற்பயிற்சியாக இருக்கும். நம்ம பெட்ரோலையும் சேவ் பண்ணலாம். பூமி மாசடைகிறதையும் நாம் கம்மி பண்ணலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்லேருந்து ஆரம்பிங்க. நான் மாறினா உலகம் மாறிடுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் பண்ணுறதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதை பார்த்து உங்கள் ஏரியா பண்ணலாம். இப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாங்க. மாற்றம் முதல்ல நம்ம கிட்டேருந்து தாங்க ஆரம்பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.